ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் சேஃப்டியாக இந்த மழை காலத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே போன எண்டிங்லேயே எனக்கு நெல்லிக்காய் தான் அறுவடை பண்ணேன். எனக்கு இந்த நெல்லிக்காயும் சரி சின்னதும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கீழே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, ஒரு காடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அடுத்தது போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருந்துச்சு. ஆனாலும் அது எந்த அளவுக்கு சாஞ்சி காய் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனாலே என்னன்னு தெரியல, செம்ம வெய்ய மக்களே. மழை அப்படின்ற ஒரு கிளைமேட்லேயே இன்றைக்கி இல்லை. இத்தனை நாளாக காலேஜ் போகும்போது எல்லாம் மழை கிளைமேட்டாகவே இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய காலேஜுடைய டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா செஞ்சிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் போனோம். அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் விழுப்புரம் செஞ்சு வந்துட்டு இங்கே வரதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும், பஸ்ஸுடைய பிரச்சனை அதெல்லாம் பார்க்கும்போது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் காடோடைய எண்டிங்கு. உள்ளே போனீங்கன்னா ரொம்பவே அழகாக சூப்பராக நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே கொஞ்சம் நான் வயல்வெளியே உட்காந்து எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் பக்கத்தில் இருக்கேன். அந்த கிளிங்க சத்தம் நிறைய இது கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம போவோம். ரொம்பவே அழகாக சூப்பராக பச்சை பசேல்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காடு பார்க்கவே முடியாது என்னை பொறுத்தளவுக்கும். இத்தனைக்கும் சுற்றி வயல்வெளிக்கு நடுவில் மட்டும்தான் இந்த காடு. நான் சரின்ட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து தான் இந்த இடத்துக்கே நானே போனேன். நான் ஒரு 12th படிக்கும்போது இருக்கும். அந்த சைடே போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்கும். ஆனால் போவோம், இருந்தாலும் இது உள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் காலேஜ் சேர்ந்துட்டு நடுவில் எப்போ ஒரு டைம் போனேன். இதோட செகண்ட் இயரில் தான் நான் போயிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே போனீங்கன்னா இங்கே எங்கேயோ ஒரு நாவல் பழ மரம் இதெல்லாம் கூட இங்கே இருக்கும். ஆனால் எங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் சப்போட்டா மரம் எங்கேயோ இருந்துச்சு, கிளிங்க சாப்பிட்டுட்டு அங்கே போட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே தெரியும், இங்கே எங்கேயோ சப்போட்டா மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை தேடலை, ஏன்னா அங்கே ஃபுல்லாக காடுங்க. ரொம்பவே பயமாக, ஏன்னா நான் மட்டும் போனதுனால என்னால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு பண்ண முடியல. அதனால் நான் போகல. எண்டிங்கிலே இந்த பழத்தை 90 கிட்ஸில் சாப்பிடாத ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. 2K கிட்ஸ்லேயே நான்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நீங்களாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக கமெண்ட்டை நான் பார்த்துட்டே இருப்பேன். யாருக்கெல்லாம் நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காடோடைய எண்டிங் கிட்ட வரப்போகுது. அதுக்காக தான் இந்த இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காடை விட்டு நம்ம வெளியே வரப்போகிறோம். போயிட்டு வெளியே வரப்போகிறோம். ஓகே மக்களே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் கிளைமேட் வெயிலும் மழையும் அந்த மாதிரியாக இருந்துச்சு. நான் காலைல பார்க்கும்போது வெயிலாக இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா வானமும் மூடிடுச்சு. பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நான் அறுவடை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் சரி வரும்போதும் நெல்லிக்காய் ஒரு 5 நெல்லிக்காய் தான் இருக்கும், அதை மட்டும்தான் நான் அறுவடை பண்ணேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பறிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழித்து நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே ஜாலியாகவும் ஒரு மாதிரி சந்தோஷத்தோடையும் எதிர்பார்த்தேன். இது ஒரு சின்ன மரம் தான், அதிலே புளியங்காய் வச்சு. தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்.